வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி கேட்டிருந்தீங்க. என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அதே சமயம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஹேர் ரொட்டீன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹேரை பற்றின பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். என்னோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே பை பர்த்லேயே வந்துட்டு டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கேர்லி ஹேரும் கூட கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரஃப்பான மாதிரி ஆயிடும். ஸ்டிக் எடுக்க கூட ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இதே நான் காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸில் வந்து எண்ணெய் வைக்க மாட்டேன். ஃபேஸில் எண்ணெய் வருங்கிறதுக்காகவே டெய்லி பேசிஸில் வைக்காம விட்டு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிச்சு. டென்சிட்டி வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸில் வந்துட்டு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஃபுட் இன்டேக்குமே வந்து நல்லாவே இருக்கும். நம்ம என்னதான் ஹேர் மெயின்டெனன்ஸ் பண்ணாலுமே நம்மளோட ஃபுட் இன்டேக் வந்து எப்பவுமே வந்து நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து ஹேர்மே நம்மளுக்கு க்ரோத் வந்து நல்லா இருக்கும். இப்போ இதே பிரஸ்ட் ஃபீடிங் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம பேபியும் டேக் கேர் பண்ணிக்கிறங்காட்டி டெய்லி பேசிஸில் வந்துட்டு நம்மளால் ஹேர் பேக் ரொட்டீன் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இருந்தாலுமே நான் வீக்லி மந்த்லி எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போவுமே வந்து எனக்கு நல்லாவே ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆச்சு. எப்படி அந்த ஹேர் பேக்லாம் பண்ணேன்னு வந்துட்டு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹேர் பேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 விதமான எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து எல்லாத்து வீட்லேயுமே அவைலபிளாக தான் இருக்கும். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய். நீங்கள் வந்து ஏதோ 2 விதமான எண்ணெய் கூட யூஸ் பண்ணி இந்த ஹேர் பேக் வந்து போட்டுக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கூட போட்டுக்கலாம். 3மே வந்து சமமான அளவு வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ஹீட் பண்ணிடக்கூடாது. கை வந்து பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடு பண்ணிட்டிங்கன்னா அதுக்குள்ளே ஆறக்குள்ளே வந்து விளக்கெண்ணெயோட டென்சிட்டி வந்து திருப்பி கெட்டியான மாதிரி ஆயிரும். ஸோ வந்துட்டு மிதமான சூட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை வச்சா வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப வந்து சூடு தெரியக்கூடாது. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முந்தின நாளே வந்துட்டு நான் தலைக்கு நல்லா வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வச்சுருந்தேன். அதாவது வந்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நேற்றுக்கு நைட்டே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து வச்சுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 சைடாக வந்து டிவைட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வந்து சிக்கை ஃபுல்லாக வந்து எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணும்போது கூட வந்து முடி வராமல் இருக்கும். அப்படி முடி வராமல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்துட்டு ஹேருக்கு நல்லா மசாஜ் கொடுங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 3 விதமான எண்ணெயை மிதமான சூட்டில் தேய்க்கும் போது நம்மளோட ஸ்கேல்பில் இருக்க வேர்க்காலில் எல்லாம் பட்டு உள்ளே இறங்கும்போது பாடி வந்து அவ்வளோ கூலாகும். நம்மளோட கண்ணுமே வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்னா எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வேர்க்கால்லையுமே நல்லா வந்து ஸ்கேல்பில் எல்லாம் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணி விட்ருங்க. நம்மளோட ஹேர் வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் ரெகுலராக வந்துட்டு வீக்லி வந்து ட்வைஸாவது அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் வந்து ஒரு 5 to 6 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து வெளியே போகும்போது வந்து மோஸ்ட்டாக வந்து தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போக மாட்டேன். ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கும்போது ஒரு 2 hours 3 hours வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்லா பாடி டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சி நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து இன்னுமே நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகி கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆயில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதுக்கே ஹேர் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்குது. என்னோட கேர்லி ஹேருங்காட்டி இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரஃபாக இருக்க மாதிரி இருக்குது. இதே சில்கி ஹேருக்கு இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். உமன்ஸ் மட்டும் இல்லை, மென்ஸுமே வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும். நான் வாஷ் பண்ணுறது வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன்னா ஹிமாலயாவோட ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். கண்டிஷனர் பார்த்தீங்கன்னா டவோட கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ரெண்டுமே வந்து எனக்கு நல்லா செட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து எது செட் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். சீரம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து
டெக்ஸ்சர் வந்து ஹேருக்கு நல்லா வந்து இருக்கும். எப்போவுமே வந்துட்டு ஷாம்பு, கண்டிஷ்னர், சீரம் 3மே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சீரம் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 2 டேஸ் ஆயிலே அப்ளை பண்ணலைனாலும் ஹேரோட டெக்ஸ்சர் வந்து நல்லாவே மெயின்டெனன்ஸ் ஆகும். நான் வந்து சீரம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து இந்த சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டெரக்ஸோட ஆன்டி ஸ்பிளிட் ஹேர் சீரம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் இருக்கும். இது வந்து 60 ருபீஸ் கிட்ட இருக்கும். இந்த சின்ன பாட்டில் வந்து எனக்கு 2.5 மந்த்ஸ் கிட்ட வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்று தீர்ந்ததுக்கப்புறம் இன்னொன்று வந்து வாங்கிக்குவேன். இது வந்து எனக்கு என்னோடய ஹேருக்கு வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்குது. உங்கள் ஹேருக்கு வந்து எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சீரம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரோட டெக்ஸ்சர் பாதி வந்து ட்ரையாக இருக்கணும், பாதி வந்து உணர்ந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம சீரம் வந்து அப்ளை பண்ணணும். சீரம் வந்து ஸ்கேல்பில் வந்து படாமல் அப்ளை பண்ணணும். ஹேரோட லென்த்துக்கு மட்டும் அப்ளை பண்ணணும். கீழே வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நான் சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உள்ளங்கையில் எடுத்துட்டு நல்லா வந்து ரப் பண்ணிவிட்டு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸ்கேல்பில் வந்து பற்றக்கூடாது. நம்மளோட ஹேரோட லென்த்தில் மட்டும்தான் படணும். ஹேர் வந்து பாதி தான் ட்ரையாக இருக்கணும். ரொம்ப வந்து உணர்ந்துருக்கக்கூடாது. அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேரை நல்லா வந்து உணர்த்திட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து வெட் ஹேரில் வந்து சீப் எடுக்காதீங்க. முடி வந்து ரொம்பவே வீக்காக இருக்கும். சீக்கிரமாக வந்து சீப் வச்சிருக்கும் போது உதிர்ந்து வந்துடும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து சீக் எடுங்க. இப்போ ஹேர் வாஷ் பண்ண நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக் போடுவேன். அது வந்து தேங்காய் பால் பேக். நான் ஒரு தேங்காயில் வந்து பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா துருவிட்டு ஃபைனாக வந்து மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி வந்து வடிச்சிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். நீங்கள் வந்து வடிகட்டும் போது நல்லா வந்து ஃபைனாக வடிகட்டிடுங்க. இல்லைனா அதில் இருக்க தூளெல்லாம் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது அப்ளை ஆகிட்டு வாஷ் பண்ணும்போது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த பேக் அப்ளை பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஸ்கேல்ப் ட்ரையாக இருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த பேக் போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். 2ஆக வந்து டிவைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்கேல்ப் ஏரியாவில் படுற மாதிரி வந்துட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. தேங்காய் பால் பேக் அப்ளை பண்ணும்போது கீழே வந்து ஒரு டவல் மாதிரி விரிச்சிக்கோங்க. இல்லைனா கீழே வந்து கொட்டிடும். இல்லைனா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா கூட கீழே கொட்டாமல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். தேங்காய் பால் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, நல்லா வந்து கிளாஸியான லுக் வந்து ஹேருக்கு வந்து இருக்கும். நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ஒரு 5 to 6 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலே ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். கேர்லி ஹேரான எனக்கே வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து தேங்காய் பால் பேக் யூஸ் பண்ண பிடிக்கலன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து பின்னாடி ஒரு பேக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் ரொம்ப பாடி கூலண்ட்டாக அந்த வந்து யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் பாடினா வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து ரொம்பவே பாடி வந்து ஹீட்டை ரொம்பவே குறைச்சி நல்லா வந்து கூலாக்கிரும். ஸோ வந்து நார்மல் பாடியாக இருக்கவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் வந்து அந்த பேக்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த பேக்கே வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே வந்து ட்ரை பண்ணலாம். தேங்காய் பால் பேக்கை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்துட்டு எனக்கு டைம் இருக்கும்போது அப்ளை பண்ணுவேன். மந்த்லி ஒன்ஸ் கூட அப்ளை பண்ணுவேன். நல்லாவே வந்து ரிசல்ட் இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் வச்சுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்பவும் போல் கண்டிஷ்னர் ஷாம்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்கள் வந்து சீரம் அப்ளை பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து விட்டுடலாம். நான் வந்து சீரம் அப்ளை பண்ணல. தேங்காய் பால் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு முடி வந்து நல்லா ஒரு கிளாஷியான டெக்ஸ்சர் கிடைக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ண பிடிக்கலன்னா ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வெந்தயமும் தயிரும் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதுவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹேர் வந்துட்டு. அது எப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் வந்து ஒரு 1 டே வந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து அந்த பேக் போட போகிறீங்கன்னா நைட் வந்து ஊற வச்சுருங்க. தயிர் வந்து கொஞ்சம் புளிச்ச மாதிரி வந்து இருக்கணும். ரெண்டையுமே நல்லா வந்து ஃபைனாக அரைச்சிட்டு ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்து இருக்கும். நல்லா அரைக்கும் போது மட்டும் ஃபைனாக அரைச்சிருங்க. அது வந்து நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணணும்னு கிடையாது, அப்படியே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் மட்டும் எஸ்டர்டேவே வந்துட்டு நீங்கள் நல்லா குளிச்சுட்டு ட்ரை ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் வந்து எப்போவுமே ட்ரை பண்ண போது வந்து நீங்கள் நேச்சுரலாக வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ட்ரையரு, ஸ்ட்ரெயிட்னர், ஹீட்டர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகும். நான் எப்போவுமே வந்து சன்லைட்டில் தான் வந்து ட்ரை பண்ணுவேன், இல்லைனா ஃபேனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஃபேனில் முக்கால்வாசி ட்ரை பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹேர் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். சன்லைட்டில் பண்ணும்போது ஒரு லைட்டாக அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப உச்சி வெயிலில் போயிட்டு ட்ரை பண்ணாதீங்க, ஹேர் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். நம்ம எப்போவுமே வந்து ஹேர் மெயின்டைன் பண்ணுறது வந்து நீங்கள் ஆயில் வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்கேல்பில் இறங்கும்போது நம்மளோட உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகும். விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் மூணுமே வந்து நல்லா மிதமான சூட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்பும் நல்லா குளிர்ச்சியாயிடும், பாடியுமே வந்து நல்லா குளிர்ச்சியாக இறங்காட்டி ஹீட் ஃபுல்லாக இறங்கிடும். ஹீட் ஃபுல்லாக இறங்கும் போதே நம்மளுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், ரொம்பவே வந்து ஹேரும் நல்லாவே வளர்ந்து வரும். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஆயில் வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் பேக் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிடுவேன். இதே வந்து ஆயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீக்லி ட்வைஸு இல்லைனா மந்த்லி 4 டைம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.